இந்த ஃபித்னா என்ற வார்த்தை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதிகமான மார்க்க மஜ்லிஸ்களிலும் இன்னும் சொல்லப்போனால் மக்களுடைய அன்றாட வளமையில் கூட அந்த ஃபித்னா என்ற வார்த்தையை நாங்கள் அடிக்கடி படிக்கிறோம், கேட்கிறோம், புரிந்திருக்கிறோம். குறிப்பாக வகுப்புகளிலே உட்கார்ந்தவர்களுக்கு இந்த ஃபித்னாவை பற்றிய இன்னும் கொஞ்சம் மேலதிகமான ஒரு புரிதல் என்ன செய்யும் அவர்களுக்கு இருக்கும். இந்த இடத்திலே அதாவது இந்த ஃபித்னா அப்படி என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு முன்னுரை போன்ற ஒரு சில விஷயங்களை, ஃபித்னாவோடு தொடர்புடைய விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் எமது செயல்கள், எமது நடவடிக்கைகள் எப்படி பிறருக்கு ஃபித்னாவாக மாறும் என்கின்ற ஒரு பகுதியை சுட்டிக்காட்டி சொல்வதுதான் இந்த தலைப்புடைய பிரதானமான நோக்கம். பலரிடத்திலே தெரிந்தோ தெரியாமலோ இது போன்ற நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இருப்பதை நாம் இந்த உரையினூடாக தெரிந்து அவைகளை தவிர்த்து கொள்வதுதான் நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்னா என்ற சொல்லை பொறுத்த வரைக்கும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பலவிதமான கருத்திலே என்ன செய்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ஃபித்னா என்பதற்கு தமிழில் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு அர்த்தம் தான் நம்ம என்ன செய்வோம், சொல்வோம். என்ன? குழப்பம், சோதனை. குழப்பம், சோதனை என்ற அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவோம். எல்லாமே என்னது இன்றைக்கு ஃபித்னாவாக மாறிட்டு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அல்லது எல்லாமே என்னது ஒரு ஃபித்னாவை ஏற்படுத்தி விட்டாங்கண்டா ஒரு குழப்பத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தி விட்டார்கள், பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டார்கள் என்ற கருத்தில் தான் நம்ம சொல்லுவோம். அரபில் ஃபித்னா என்பதற்கு ஒரு பொருத்தமான ஒரு சொல்லென்றால் சோதனை என்பதை விட ஃபித்னா என்பது குழப்பம் அப்படி என்று சொன்னால் ஒரு பொருத்தமான ஒரு சொல்லாக இருக்கும். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அந்த அர்த்தத்தில் மாத்திரமல்ல இந்த ஃபித்னா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா ஃபித்னா என்ற சொல்லை அதாவது பல அர்த்தங்களிலே பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அதாவது மனிதர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைக்கக்கூடிய அந்த டெஸ்டிங் இருக்கிற சோதனை, அதற்கு ஃபித்னா என்ற வார்த்தை அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எப்படி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதில் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நாங்கள் இந்த மக்கள் நினைத்து கொண்டார்களா அவர்கள் சோதிக்கப்படாமல், வஹும்லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்படாமல் அவர்கள் சொர்க்கம் சென்றுவிட முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களா? அப்போ நாங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சோதனைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான், நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம், அதாவது முசீபத் அப்படின்னு சொல்லுவோம், பலா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன செய்கிறான், ஃபித்னா என்று சொல்கிறான். நாங்கள் அதாவது சோதிப்பதற்காக, பரீட்சிப்பதற்காக, நல்லவர்கள் கெட்டவர்கள் யாருன்னு என்ன தெரிந்து கொள்வதற்காக, அப்படி என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், மனிதர்களுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டிங், பொதுவாக இந்த உலகமே என்ன சோதனை தான், அந்த சோதனையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஃபித்னா என்று சொல்லி காட்டுகிறான். அதே போல இறை நிராகரிப்பாளர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அநியாயங்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், இவைகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபித்னா என்று குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நம்ம சூரத்துல் புரூஜில் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது என்ன, அதாவது இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத் சும்ம லம் யதூபு, மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் ஃபதனு, ஃபித்னாக்குள்ளாக்கினார்கள் என்று அங்கே என்ன கஷ்டப்படுத்தினார்கள், சிரமம் கொடுத்தார்கள், துன்பம் கொடுத்தார்கள் என்பதற்கும் என்ன குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஃபித்னா என்ற சொல்லை என்ன செய்கிறான், அந்த இடத்துல உபயோகிப்பதை நம்ம பார்க்கிறோம். நாங்கள் அதாவது காஃபிர்களுக்கு, அதாவது இறை நிராகரிப்பாளர்களுடைய கைகளிலே அகப்பட்டு துன்பப்படுவதையும் என்ன இந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா அவர்கள் எங்களை துன்பப்படுத்துவது, நாம் அவர்களுடைய கைகளிலே என்ன அதாவது எங்களுடைய செயல்பாடுகள் மூலமோ எங்களுடைய பலகீனங்கள் மூலமோ அகப்படுவது, இவைகளுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் காஃபிரீன், காஃபிரான சமுதாயத்துக்கு எங்களை ஃபித்னாவாக என்ன செய்து விடாதே, அவர்கள் தரக்கூடிய அந்த வேதனைக்கும் ஃபித்னா, நாங்கள் அவருடைய கைகளில் அகப்படுவதும் என்னது ஃபித்னா என்ற வார்த்தையில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருள்களுக்கு, இந்த உலகத்தில் வழங்கப்பட்ட அருள்கள் இருக்குது, அவைகளுக்கும் அனுமதிக்கப்பட்ட அருள்களாக இருக்கும், நம்ம பயன்படுத்துகிற அருள்களாக இருக்கும், இதற்கும் ஃபித்னா என்ற வார்த்தை குர்ஆனில் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது குர்ஆனில் அல்லாஹு தஆலா என்ன, உங்களது சொத்துக்களும் உங்களது பிள்ளைகளும் என்ன ஃபித்னா, உங்களுக்கு ஃபித்னா தான், அப்படின்னா அது ஹராமா, ரெண்டும் குழப்பம் ஹராம் தானே. அப்போ இது ரெண்டும் அதே அடிப்படையில் நேரடியாக மொழிபெருத்தமாட்டா என்ன,
உங்களது பிள்ளைகளும் உங்களது என்ன செல்வங்களும் உங்களுக்கு குழப்பம்தான் அப்படின்னு என்ன ஃபித்னா ஹராம் தானே. அந்த அடிப்படையில் அப்போ நம்ம திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அர்த்தம் என்ன செஞ்சிடும் அதில் வந்துவிடும். அப்போ அல்லாஹு தாலா என்ன இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அங்கேயும் ஒரு ஃபித்னா என்ற வார்த்தை சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பின்னால் மா தரக்து மின் பஅதி ஃபித்னத்தன் அதர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா, ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கிழைக்கக்கூடிய ஒரு ஃபித்னாவாக நாம் பெண்களை என்ன செய்கிறேன் விட்டு செல்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ பெண்களை விட்டு செல்கிறேன், ஃபித்னாவாக விட்டு செல்கிறேன் அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல பெண்கள் ஆண்களுக்கு ஃபித்னாவாக என்ன செய்வார்கள் அமைவார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் என்ன செய்யுது ஃபித்னா உண்டு. வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், எனது உம்மத்துடைய ஃபித்னா என்ன சொத்து என்றாங்க. ஆண்களுக்கு பெண்கள், ஆனால் முழு சமுதாயத்துக்கும் என்ன ஃபித்னா சொத்து அப்படி என்று சொல்லி ஹதீஸில் என்ன அப்போ வருவதை பார்க்கும். இந்த செய்திகளை படிக்கிற டைம்லேயே உங்களுக்கு என்ன விளங்கிடும், ஃபித்னான்றது ஒரு கருத்தில் என்ன செய்யலாது நம்ம சொல்லவே இயலாது. ஃபித்னா அல்லாஹ் ஃபித்னா செய்கிறான்னு சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன் நான் ஃபித்னா செய்கிறேன் யார் சொல்கிறான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். காஃபிர்கள் ஃபித்னா செய்கிறார்கள் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் சொல்கிறான். முஸ்லிம்கள் அவர்களுடைய ஃபித்னாவுக்குள் என்ன செய்வாங்க அகப்படுவாங்கன்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அதே போல் அதாவது குழந்தைகள் ஃபித்னா என்றான், அதே போல் சொத்துக்கள் ஃபித்னா என்றான், பெண்கள் ஆண்களுக்கு ஃபித்னா என்றான். இந்த சமுதாயத்துக்கு சொத்தை என்ன ஃபித்னா என்று சொல்லி வரக்கூடிய செய்திகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ஃபித்னா என்பது நம்ம ஒரு வார்த்தையில் சோதனை அல்லது குழப்பம் என்று மொழிபெயர்த்து விட்டாலும் கூட அதில் ஒரு உள்ளர்த்தமும் இருக்குது. அந்த உள்ளர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த ஃபித்னா என்றதுக்கு நீங்கள் எங்கே அந்த மொழிபெயர்ப்பை செய்தாலும் அல்லது அர்த்தத்தை சொன்னாலும் அது செட் ஆகிடும். அது என்ன அதைத்தான் நான் இந்த உரையுடைய முத்தாய்ப்பாக சொல்கிறதுக்கு என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். அதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த ஃபித்னா என்பது என்ன கருத்தில் மார்க்கத்தோடைய இருக்கிற ஆணிவேர் கருத்தொன்று இருக்கிறது. வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கொலையை விட ஃபித்னா என்னது குழப்பம் மிகவும் மோசமானது அப்படின்றான். வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறது என்ன ஃபித்னாவை குஃபுர ஷிர்க் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல வெளிப்படையாக யூஸ் பண்ணுவாங்க சிலர். ஏதாவது குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்துடைய நேரத்தில் அங்கே ஏதாவது குழப்பங்கள் வந்த உடனேயே கொலையை விட ஃபித்னா என்னது மோசமானது, எனவே நீங்கள் ஃபித்னா செய்யாதீங்க அப்படி என்று குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்கிற நேரத்தில் அதால் வர குழப்பத்துக்கு என்ன செய்வாங்க ஃபித்னான்னு சொல்லுவாங்க. குழப்பத்தை ஆரம்பித்தது அவங்களாய்ப்பாங்க, ஆனால் அவங்களே அந்த வசனத்தை என்ன சொல்லுவாங்க வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த இடத்துல ஃபித்னா என்று சொல்லப்படுறது குஃப்ரையும் ஷிர்கையும் என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது. இந்த இடம் அப்போ அல்லாஹ் தஆலா ஃபித்னா என்று சொல்கிறது எல்லா இடத்திலையும் மோசமான ஒரு வார்த்தையாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் பக்கம் என்ன செய்ய மாட்டான் நிஸ்பத் பண்ணியிருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா தன் பக்கம் என்ன செய்கிறான் அதை நிஸ்பத்து பண்ணுகிறான் என்பதை இணைக்கிறான். தன் பக்கம் இணைச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். இது அல்லாமலும் அதாவது அல்லாஹ் தஆலா தண்டனைக்கு ஃபித்னா இன்னும் சில விஷயங்களை சொல்லிடுறேன். தண்டனைக்கு ஃபித்னா யூஸ் பண்ணுறான். சூரா தாரியாத் 10 தொடக்கம் 14 வசனம். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வளமே நீங்கள் கேட்டவைகள். மற்ற வசனங்களை பாருங்க. அல்லாஹ் தஆலா சூரா தாரியாத்தில் சொல்றா, நரகத்தில் அதாவது இறை நிராகரிப்பாளர்களை இட்டுவிட்டு ஸூகு ஃபித்னத்தக்கும் ஹாதல்லதி குன்தும் பிஹி தஸ்தஅஜிலூன், உங்கள் ஃபித்னாவை நீங்கள் அனுபவியுங்கள், உங்கள் ஃபித்னாவை நீங்கள் அனுபவியுங்கள், அல்லதி குன்தும் பிஹி தஸ்தஅஜிலூன், இந்த நீங்கள் அதாவது அவசரப்பட்ட இந்த ஃபித்னாவை நீங்கள் அனுபவியுங்கள். இங்கே ஃபித்னாண்டா என்ன தண்டனை, இங்கே ஃபித்னாண்டா என்ன குழப்பத்தை அனுபவிங்கள்னு சொல்ல இயலாது, சோதனை அனுபவிங்கள் என்ன செய்யலாது சொல்ல இயலாது. இங்கே என்ன சொல்லலாம் தண்டனையை என்ன செய்யுங்கள் அனுபவியுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா அம்பியால 111வது வசனம் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல வ இன் அத்ரி லஅல்லஹு ஃபித்னத்துன் லக்கும் வ மதாஉன் இலாஹி, இதில் அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த சோதனையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிற டைமில் அந்த நபி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு லஅல்லஹு ஃபித்னத்துன் லக்கும், இது உங்களுக்கு ஃபித்னாவாக என்ன செய்யலாம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு ஃபித்னாவாக இது என்ன செய்யலாம் இருக்கலாம். ஃபித்னாவை பார்த்து ஃபித்னாவாக இருக்கலாம் நபிமார்கள் என்ன செய்ய போகிறதில்லை சொல்ல குழப்பத்தை பார்த்துட்டு இது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம்னு சொல்ல போகிறதில்லை. அப்போ இந்த ஃபித்னா என்றது அவங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேதனை தண்டனை இவைகள் உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கலாம் என்று இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஒரு சோதனையாக இது என்ன செய்யலாம் இருக்கலாம்.
அப்போ அது காவிர்கள் புறத்திலிருந்து அது ஃபித்னாவாக தண்டனையாக இருக்கின்ற அதே சமயம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்குரிய டெஸ்டிங்காக இது என்ன செய்யலாம் இருக்கலாம் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.